Unmarried couples are not allowed in OYO hotels and rooms. இந்த நியூஸ் ரொம்ப பெரிய வைரலா எல்லார் மத்தியிலையும் ஒரு பேசு பொருளா ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா பொதுமக்கள் இந்த நியூஸை ரொம்பவே வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ரெண்டு தரப்புலையும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிற இந்த வேலையில ஓயோ அப்படி என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க, இந்த அன்மேரிட் கப்புள்ஸ் ஆர் நாட் அலோட் இன் ஓயோ ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல அப்ளிகபிளா இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இந்த ரூல் வருமா வராதா, எதுக்காக ஓயோ இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க விக்னேஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விக்கி வாய்ஸ். ஸோ இந்த வீடியோல நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம். குறிப்பா சொல்லணும்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஓயோல ரூம் போடலாமா போடக்கூடாதா அப்படின்ற வீடியோல இதை பத்தி பேசியிருப்போம். இதை விட எலாபரேட்டா அந்த ரூம்ஸை பத்தியும் பேசியிருப்போம். ஸோ நீங்க அதை பார்க்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோல இந்த அன்மேரிட் கப்புள்ஸ் ஆர் நாட் அலோட் இன் ஓயோ ஹோட்டல்ஸ் அண்ட் ரூம்ஸை டீடைலா என்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அது எப்படி அப்ளிகபிள் ஆகும், தமிழ்நாட்டுக்கு குறிப்பா வருமா வராதா அப்படின்ற ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஓயோ ஒரு யங் ஆண்டர்பிரனரால கிரியேட் பண்ணப்பட்ட சூப்பர்வான பிசினஸ் மாடல் தான் இந்த ஓயோ. ஸோ இந்த ஓயோ லான்ச் பண்ண டைம்ல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லார் மத்தியிலையும் ரொம்ப வரவேற்பையும் இது பெற்றிருந்தது. ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டம் வர ஹோட்டல் ரூம்ஸை அக்சஸ் பண்றதுக்குன்னா ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் மட்டும்தான் ஹோட்டல்ஸ்ல ரூம் புக் பண்ண முடியும், நல்ல ஒரு ஹோட்டல் அம்யூனிட்டிஸோட இருக்கிற ரூம்ஸை புக் பண்ணி நம்ம ஸ்டே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டம். ஏன்னா வந்துட்டு எல்லாராலையும் ஹோட்டல் ரூம்ஸை அக்சஸ் பண்ண முடியாது. ஒரு சாமானிய மக்களாலேயோ மிடில் கிளாஸ் பீப்புளாலேயோ வந்துட்டு அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லாட்ஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. லாட்ஜ்ல தான் ஸ்டே பண்ண முடியும். அங்க என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்கும், அந்த ரூம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அந்த ஊருக்கு போவாங்க, அங்க போனோடனே ஆட்டோ டிரைவர்ஸோ இதை மித்தவங்க மூலியமாவோ ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க போய் அவங்க கொடுக்குற காசை கொடுத்துட்டு ரூம் எப்படி இருக்குன்னு கூட அங்க போய் தான் பார்க்க முடியும். அதுவும் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு கூட தெரியாது. பட் அது எல்லாத்தையும் உடைச்சதுதான் இந்த ஓயோ. ஸோ எல்லாரும் புக் பண்ணணும், அதுவும் கம்மியான காசுல கொடுக்குற ஹோட்டல்ஸ் கூட ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஸோ ஹோட்டல்னா இந்த மாதிரியான ஒரு பெட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும், அங்க இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்கணும். ஸோ இதை வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுவும் பட்ஜெட்ல கிடைக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஓயோ லான்ச் ஆச்சு. ஸோ இந்த ஓயோ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு பிசினஸ் மாடல்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர் அந்த மாதிரியான, அதுவும் புக் மை ஷோ. ஸோ இவங்க கிட்ட எல்லாம் அவங்ககிட்ட யார்கிட்டயுமே, ஸோ ஸ்விக்கிட்ட எந்த ஹோட்டல்ஸுமே இருக்காது, அதே போல புக் மை ஷோட்ட எந்த தியேட்டர்ஸுமே இருக்காது, அப்புறம் ஓலா ஊபர்கிட்ட எந்த விதமான வெஹிக்கிள்ஸுமே இருக்காது. பட் இவங்க எல்லாரும் அந்த வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறவங்களோ இல்ல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களையோ டைப் பண்ணி உங்களோட பார்ட்னர்ஸா சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் ஓயோவும். ஓயோட்ட எந்த விதமான ஹோட்டல்ஸும் கிடையாது. பட் சிட்டில இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணி இவங்களோட ஆப்புக்கு அண்டர்ல வந்துட்டு இவங்க பார்ட்னர்ஸா கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா ஹோட்டல்ஸ்க்குமே இவங்க புக்கிங்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு புக்கிங்ஸ்க்குமே இவங்க அதாவது கமிஷன் மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ பட் வந்து இவங்க கூட டைப் வைக்கிற ஹோட்டல்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும், ஸோ இவங்க சில அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்து, ஸோ பெட்ஸ் இப்படி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கணும், இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணணும். ஓயோன்ற லோகோவை எல்லா இடத்துலையும் ஒட்டி செம பாப்புலரா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நிஜமா இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஓயோ நாளடைவுல என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா அன்மேரிட் கப்புள்ஸ் அலௌட் ஃபார் எல்லா ஓயோலையுமே அன்மேரிட் கப்புள்ஸ் அலோவ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி ஹோட்டல்ஸ் அசஸே பண்ண முடியாம இருந்த பீப்புள்ஸ்க்கு அசஸ் பண்ண கொடுத்தாங்களோ, இந்த அன்மேரிட் கப்புள்ஸ்லாம் வந்துட்டு அவங்களால ஹோட்டல்ஸ்க்கு போகணும்னா ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல மட்டும்தான் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்க டயத்துல மித்த ஹோட்டல்ஸ்ல எதுலையுமே அவங்களால போக முடியல. பட் அதையும் பிரேக் பண்ணிச்சு ஓயோ. ஸோ அன்மேரிட் கப்புள்ஸா நீங்க இருந்தீங்கனாலும் உங்ககிட்ட ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் இருந்ததுன்னா உங்களை அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஓயோ ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ இது மூலமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்று அது வேற மாதிரியான ரூட்ல போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு காலகட்டத்துல ஓயோ அப்படின்னு பேர் எடுத்தாலே அது யங்ஸ்டர்ஸோட கூடாரம்பா
அங்க போனாலே அன்மேரிட் கப்பிள்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கப்பா. அந்த மாதிரி அதோட பேர் வந்து நாளுக்கு நாள் ஓயோவோட அந்த மார்க்கெட் ஸ்டாண்டர்ட், அந்த வேல்யூ லான்ச் பண்ணப்ப இருந்த அந்த வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் நிறைய மீம்ஸ், நிறைய பேர் வந்துட்டு இந்த பேர் டேமேஜ் ஆகுற வரைக்கும் அன்மேரிட் கப்பிள்ஸ்க்கு இங்கே இதெல்லாம் நடக்குது, ஸோ இதெல்லாம் கிடைக்கும், யார் என்ன பண்ணால், அதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கான பிளாட்ஃபார்ம் மாதிரி ஓயோ கிரியேட் பண்ணப்பட்டுருச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் யாருமே, அதாவது காமன் பொதுமக்கள் யாருமே வந்துட்டு ஓயோ ஹோட்டல்ஸ்ல ஸ்டே பண்றதை அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒய்ஃப் குழந்தைங்களோட போய் இந்த இடத்துல ஸ்டே பண்ணும் போது ஒரு அன்மேரிட் கப்பிள் சேர்ந்து வரும்போது ஸோ அவங்களோட அந்த என்வரான்மெண்ட், அவங்க குழந்தைங்க அதை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த ஓயோ ஹோட்டல்ஸ்னாலே வந்துட்டு இந்த அன்மேரிட் கப்பிள்ஸ்லாம் வருவாங்கப்பா. ஸோ அங்கே வந்து இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஸோ இந்த மாதிரி வேணாம், அவங்க போக வேணாம் அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா ஹோட்டல்ஸ்க்கு வர புக்கிங் குறைய ஆரம்பிச்சிச்சு. என்னதான் யங்ஸ்டர்ஸ் அன்மேரிட் கப்பிள்ஸ் போய் கூட்டமா குமிஞ்சாலும் கூட கண்டிப்பா ஒரு பிசினஸ் மாடல் சக்சஸ் ஆகிறதுக்கு காமன் ஆடியன்ஸ், அதாவது பொதுமக்கள் வரணும். எப்படி குறிப்பா பார்த்தா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பங்கள் கண்டிப்பா போகணும். ஏன்னா அவங்க தான் நிறைய டிராவல் பண்ணுவாங்க, அவங்க அவங்க வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட வரும்போது 2-3 days அங்க ஸ்டே பண்ணுவாங்க, அங்க இருக்கிற வந்துட்டு ஹோட்டல்ஸ், அதாவது ரெஸ்டாரண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ஓயோட டைப் வச்சிருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே மிக ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தது. ஓயோ அப்படின்ற நேமை பார்த்தாலே மக்கள் வரமாட்டாங்க, அதாவது ஃபேமிலியா இருக்கிறவங்க வரமாட்டாங்க, ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜா ஓயோவுக்கு மாறிட்டு இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஓயோ அவங்களுக்கு கீழே இருக்கிற ஹோட்டல்ஸை வந்து கரெக்டாவே வந்துட்டு சூஸ் பண்றது கிடையாது, எல்லாருக்கும் டைப் கொடுத்துடுறது. ஸோ எல்லாருக்கும் கொடுக்கவும் இந்த பேரை வச்சு நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் நிறைய பிரச்சனைகள், அந்த ஹோட்டல் சரியில்லாமல் இருக்கிறது. இப்படி நம்ம அந்த பழைய வீடியோ நம்ம சொன்ன மாதிரி அந்த வீடியோவில் நிறைய பேசியிருப்போம். நிறைய ஹோட்டல்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லாமையே வந்து டைப் வச்சு அது மூலமா நிறைய இஷ்யூஸாக ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ எதுக்காக அன்மேரிட் கப்பிள்ஸ் ஆர் நாட் அலௌட் இன் ஓயோ ஹோட்டல்ஸ்? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த முன்னாடி இந்த ரீசன், ஃபேமிலி ஓரியன்டா இருக்கிற பீப்புள்ஸ் ஹோட்டலுக்கு வரமாட்டாங்க, குடும்பமா வரமாட்டாங்க. ஏன்னா இங்க அன்மேரிட் கப்பிள்ஸ் வர்றதுனால அவங்க வந்து பயப்படுறாங்க, அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து சங்கடத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்றதுனால வந்துட்டு இந்த ஹோட்டல்ஸ்ல புக்கிங் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இந்த மாதிரி நாங்க வந்து உங்க டைப்ல இருந்து வெளியே போய்க்கிறோம். ஏன்னா ஓயோன்ற பிராண்ட், ஒரு பிராண்ட் நல்லா இருந்தாதான் அவங்களுக்கு கீழே இருக்கிற பார்ட்னர் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி இந்த ஓயோன்ற பிராண்ட் வேல்யூ குறைஞ்சிருச்சு, ஓயோன்ற பிராண்டே வேற மாதிரி கிரியேட் ஆயிருச்சு. அதனால இவங்க கீழே இருக்கிற அந்த ஹோட்டல்ஸ்க்கு யாருக்குமே புக்கிங்ஸ் வரல. அவங்க என்ன பண்றாங்க, நாங்க டைப்ல இருந்து வெளில போய்க்கிறோம், எங்களுக்கு ஃபேமிலியா வந்து அவங்க புக் பண்றதே போதும்பா, நீ கொடுக்குற புக்கிங்ஸ் வேணாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிடுறாங்க. அப்போ ஓயோ என்ன டிசைட் பண்றாங்கன்னா, சரி நான் வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வரேன். அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னா, மேரிட் பீப்புள், அதாவது ஒரு பாய் அண்ட் கேர்ள், ஒரு மென் அண்ட் உமன் வர்றாங்க அப்படின்னா அவங்க மேரேஜ்க்கான ப்ராப்பரான சர்டிபிகேட்டை காட்டினாதான் நீங்க வந்து அக்செப்ட் பண்ணுங்க. இல்ல ஹோட்டல்ஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்றத சொல்லுங்க அப்படின்றத ஹோட்டல்காரவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க ஓயோ. ஸோ வந்துட்டு என்னதான் என்கிட்ட புக் பண்ணி வந்தாலும் நீங்க பார்த்து அலோவ் பண்றது தான் நீங்க அலோவ் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து இவங்க வந்து பாக்குறதுக்கு சரியில்லை, இவங்களை அலோவ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்துட்டு அது வந்து உங்களோட சாய்ஸ், நீங்க அலோவ் பண்ண தேவையில்ல. ஸோ வந்து அவங்க கிட்ட ப்ராப்பரான மேரேஜ் சர்டிபிகேட்ஸ் இருக்கணும், அதை காட்டணும் அப்படின்றதும், அதுக்கப்புறம் 2 பேர்ட்டையும் ப்ராப்பரான கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கையில வச்சிருக்கணும் இப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அன்மேரிட் கப்பிள்ஸே வந்து அலோடே கிடையாது, மேரேஜ் ஆனவங்க மட்டும்தான் அலோடு அப்படின்ற ரூல்ஸையும் போட்டாங்க. இந்த ரூல்ஸ் எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா, இப்போ கரண்டா உத்தரப்பிரதேசில் இருக்கிற மீரட்ல மட்டும்தான் இந்த ரூல் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரூல் ஜான்வரியில இருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ வந்து இந்த ரூல்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு, என்ன மாதிரியான ஃபீட்பேக்ஸ் மக்கள் சைட்ல இருந்தும் ஹோட்டலியர் சைட்ல இருந்தும் வருதுன்றத பார்த்துட்டு ஓயோ இதே மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இந்தியா ஃபுல்லா அடுத்தடுத்த ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு அப்ளை பண்ண போறாங்க. எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ரூல்ஸை கொண்டு வர போறாங்க அப்படின்றது தான் இப்ப இருக்கிற கரண்டா இருக்கிற சிச்சுவேஷன்ல நமக்கு கிடைச்ச தகவல். மீரட்ல என்ன நடந்திருக்குன்னா, இது ரொம்ப பெரிய பூதாகரமான விஷயமா வெடிச்சிருச்சு. எல்லா ஹோட்டல்ஸ்லயும் கொஞ்சம் இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற மாதிரி தெரிஞ்சோடனே ஹோட்டலியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம இதை
ப்ராப்பரா கொண்டு வரணும். ஸோ இப்படி கொண்டு வரும்போது எந்த ஹோட்டல் நல்ல ஹோட்டல்ன்றது மக்கள் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஈவன் தோ ஓயோவோட பேரை காப்பாத்துறதுக்கும் இது சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு ஓயோ டிசைட் பண்ணாங்க. இதனால இந்த ஹோட்டலியர் சொன்ன, அதாவது சில ஹோட்டலியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்ததுக்கு ஓயோ வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்துல என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ப்ராப்பரான ஐடி ப்ரூஃப் வேணும்ன்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு, உண்மைதான். அது போக இவங்க வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு மேல அப்படின்றத 20 இயர்ஸ்க்கு மேல இல்ல 21 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற அன்மேரிட், அதாவது கப்பலா வர மென் அண்ட் உமனை அலோவ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா 18+ அப்படின்றதே ரொம்ப பெரிய சிக்கல். ஏன்னா அதனாலதான் பொதுமக்களா இருக்கிறவங்களும் ஃபேமிலியா இருக்கிறவங்களும் பயப்படுறதுக்கு காரணமே 18-19 வயசுல இருக்கிற பொண்ணும் பையனும் போய் ஏதாவது பண்ணாங்கன்னா அது ரொம்ப பெரிய சிக்கலா மாறிடும் அப்படின்றது பரவலா எல்லார் மத்தியில் இருக்கிற பயமே ஓயோவை பத்தி இதுதான். ஏன்னா நம்மளோட வீடியோல கீழே கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்க, எனக்கு ரொம்ப ஏண்டா அப்படின்னு ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு 18 வயசு ஆகுது, 19 வயசு ஆகுது, எனக்கு 17 வயசு ஆகுது, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 18 வயசு ஆகுது, நாங்கள் வந்து ஓயோல ரூம் போடலாமா போட முடியுமான்னு எல்லா கமெண்ட்ஸ்ல 90% ஆஃப் கமெண்ட்ஸ் இப்படி வந்தா எப்படி இருக்கும்? இந்த நிலைமையில தான் இருக்கு. இதுக்கு காரணம் ஓயோ தான் அப்படின்றது எல்லாரும் மத்தியிலையும் பரவலாக தெரிஞ்சிருச்சு. எண்ட் ஆஃப் த டே சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதுதான் நான் எல்லா வீடியோலையும் சொல்றேன், சேஃப்டி ரொம்ப முக்கியம். அது பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும். ஸோ லைஃப் இப்படின்றதுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் கொடுத்துரும். ஸோ அதனால எல்லாரும் கேர்ஃபுல்லா சேஃபா செக்யூரா இருங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட கூடி சீக்கிரம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. பை, see you to the next video.